அக்கா, என்ன பேசணும்னு எங்க எல்லாரையும் கூப்பிட்ட? எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப சந்தேகமா இருக்குடி. சந்தேகம்லாம் இல்ல, கிட்டத்தட்ட உறுதிதான். என்னடி பில்டப் எல்லாம் பலமா குடுக்கற? அப்படி என்னதான் விஷயம்? இந்த அனாமிகாவுக்கும் அந்த வீணா போன சித்ராவுக்கும் இன்னும் ஏதோ தொடர்பு இருக்குமோன்னு என் மனசுக்கு தோணுது. அக்கா, நீ என்னக்கா உளறிட்டு இருக்க? அவங்க 2 பேருக்கும் எவ்வளவு பெரிய சண்டைன்னு ஊருக்கே தெரியும். இதான் இப்ப நான் கேட்டதும் நீ உறுதியா சொல்றல்ல, இத பயன்படுத்தி அவங்க நம்ம கண்ணு முன்னாடி நாடகம் ஆடிட்டு இருந்தா என்ன பண்ணுவ? அக்கா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நான் நடந்துட்டு இருக்கறதா சொல்ல வரேன். யாராவது அனாமிகாவை கவனிச்சிங்களா? அவங்க அப்பா அம்மா வந்துட்டு போனதுல இருந்து அவ ஆளே சரியில்லை. யார்கிட்டயும் மறைஞ்சு மறைஞ்சு போன் பேசுறா. நானும் அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் பேசுறான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவ போன் பேசும்போது அவங்க அப்பா அம்மா அப்பதான் இங்க இருந்து போனாங்க. போனவங்க கிட்ட உடனே போன் பண்ணி பேச என்ன இருக்கு? அதுவும் ரகசியமா. அதனாலதான் அது சித்ராவா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவ போன் பேசும்போது அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற பயத்துல மறைஞ்சு மறைஞ்சு பேசுறா. பேசும்போது கூட யாராவது பாத்துருவாங்களோன்னு சுத்தி முத்தி பார்த்தபடியே பேசுறா. அக்கா, அவ மறைஞ்சு பேசுறதுனால அது சித்ரான்னு முடிவு பண்ண முடியுமா? இல்ல அது சித்ரான்னு சொல்ல உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? அப்ப அது சித்ராவா இருக்காதுன்னு சொல்றதுக்கு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? இனிமேலாவது இப்படி இருக்காத மகா. பிரபாவோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா அந்த விஷ பாம்பை அடிச்சு விரட்டியே ஆகணும். அழகையே கொல்ல பார்த்தவ இங்க இருந்தா இன்னும் அவ என்னென்ன பண்ணுவான்னு யோசிச்சு பாரு. நீ சொல்றது எங்களுக்கு புரியுதுடி. ஆனா உடனே அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ணியே ஆகணுமா? அக்கா, நீ சொல்றத கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியுது. பிரபாவோட வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்க்கா. நீயே முடிவெடு, நம்ம சேர்ந்து அதை முடிவு பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அனாமிகாக்கும் சித்ரா அத்தைக்கும் நடுவுல இப்ப கான்டாக்ட் இருக்கான்னு முதல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அது உறுதியாச்சுன்னா அவளை நம்ம வலையில சிக்க வைக்கணும். ஐயோ மகா, நீ அடி இப்படி எல்லாம் பேசுற? சூப்பர் டி, சூப்பர். ஆமாங்க. அதோ சூர்யா வந்துட்டானே. அம்மா. என்னப்பா சூர்யா, வேலையெல்லாம் முடிஞ்சதா? ஆமாமா, இருங்க ஒரு நிமிஷம். என்னடா? ஸ்வீட் எடுத்துக்கோங்க. தாத்தா பாட்டி இந்தாங்க ஸ்வீட். என்னப்பா திடீர்னு ஸ்வீட் எல்லாம் கொடுக்கற? தாத்தா, இன்னைக்கு எக்ஸிபிஷன்ல போட்ட ஸ்டால் ரொம்ப நல்லா போச்சு தாத்தா. அதான் எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். ஓ, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சூர்யா, நான் சொன்னேன்ல அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும்னு. பாரு. ஆமா ஆமா, நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. படாத பாடுபட்டு வந்திருக்கேன். எப்படியோ கொஞ்சம் பணமாவது கிடைச்சதே. என்னப்பா, ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க? இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான் அப்படி. மாப்ள, என்னாச்சு மாப்ள? எப்படி போச்சு? மாமா, ரொம்ப பிரமாதமா போச்சு. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும் நானே எதிர்பார்க்கல மாமா. எல்லாரும் நம்ம ப்ராடக்ட்ட ரொம்ப பிடிச்சு வாங்குறாங்க. சூப்பர் மாப்ள, கலக்குங்க. எப்படியோ அந்த கடவுள் கருணை காட்டிட்டாரு. மாப்ள, இத போய் மகா கிட்ட சொல்லுங்க, அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. மகா எங்க இருக்கா? இந்த ரூம்ல தான் இருக்கா. சரி. ஆ. மகா, என்னங்க? இந்தா ஸ்வீட்.
வாங்கிக்கோ. இந்தா. எப்படிங்க? எப்படின்னா எல்லாம் ஐயா சம்பாரிச்சதுதான். சூப்பருங்க. எக்ஸிபிஷன்லாம் நல்லா போச்சா? ஓ, அருமையா போச்சு. அதான் ஸ்வீட்டோட வந்திருக்கேன். இந்த பணத்தை இப்போதைக்கு செலவுக்கு வச்சுக்கோ. ம். நாளைக்கு நல்லா போகும்னு நினைக்கிறேன். சரிங்க. அங்க வேற என்னெல்லாம் வச்சிருக்காங்க? உங்களுக்கு அங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு? ஆ, ஆ, அங்க நல்ல நிழலான இடம் தான். என்னது? நிழலான இடமா? ஆஹா, என்னங்க சொல்றீங்க? அப்படி இல்ல. சாரி, அது நல்லா ஏசி போட்டு குளு குளுன்னு இருக்குன்னு சொல்ல வந்தேன். அப்படியாங்க? உங்ககிட்ட வேற ஏதோ கேட்கணும்னு நினைச்சேனே. ஆமா, அங்க கூட்டம் எல்லாம் நிறைய வருதா? ஆ, கூட்டெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஐயோ, இவ என்ன இப்படி கேள்வியா கேட்டு தாளிக்கிறா? ரொம்ப கூட்டம்லாம் சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு ஃப்ளோட்டிங்கான க்ரௌடு தான். கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? என்னப்பா பொருள் காட்சியா? பொருட்காட்சியா சார்? விற்கிறதுக்காக வச்சிருக்கேன் சார். அப்படியா? ஆமா, இப்ப இதெல்லாம் வாங்குறாங்களா? சார் வாங்குறாங்க சார். சார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? சும்மா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் போர் அடிக்குதுன்னு டைம் பாஸ் பண்ணேன். வரேன்ப்பா. ஐயோ. சார் வாங்க சார். ஏன் தம்பி, நான் உனக்கு கேட்டா கோச்சுக்க மாட்டியே? கோச்சுக்க மாட்டேன், சொல்லுங்க சார். இதெல்லாம் கீழடி அகழ்வாராய்ச்சில இருந்து எடுத்து வந்த மாதிரி தெரியுதாப்பா. இதெல்லாம் இந்த காலத்துல யாருப்பா வாங்குவா? என்னவோ போப்பா. சூர்யா, என்னாச்சு சூர்யா? ஒண்ணும் இல்ல, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணாங்க. அப்ப எல்லாரும் தேடி தேடி வந்து வாங்குறாங்களா? வெரி குட் சூர்யா. ஆமா ஆமா, எல்லாரும் தேடி தேடி வந்தாங்க. வாங்க சார் வாங்க. இது சாதாரண பாட்டில் இல்ல. இது மட்டும் உங்ககிட்ட இருந்தா ஃப்ரிட்ஜே தேவைப்படாது சார். வாங்க சார் வாங்க. ஐயோ, நாம பட்ட கஷ்டத்தை மட்டும் மகா கிட்ட சொன்னோம், ரொம்ப நொந்து போயிடுவா. அதுக்கப்புறம் நம்மள வெளியவே போக விட மாட்டா. இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் கண்டிப்பா வெளியே போய் வியாபாரம் பண்ணியே ஆகணும். சூர்யா, நீங்க ஒரே ஆளா போய் கஷ்டப்பட வேண்டாம். நாளைக்கு உங்க கூட நானும் வரேனே சூர்யா. சூர்யா, நீங்க ஒரே ஆளா போய் கஷ்டப்பட வேண்டாம். நாளைக்கு உங்க கூட நானும் வரேனே. அதெல்லாம் வேணாம். ஏன்? அது வந்து அங்க 2 பேர்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? ஏன் 2 பேரும் அலோவ் பண்ண மாட்டாங்க? ஏடா கூடமா கேள்வி கேட்கிறாளே. வக்கீலா போயிருக்க வேண்டியவ எனக்கு பொண்டாட்டியா வந்துட்டா. அப்படி இல்ல, அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லல, நான் உன்னை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அந்த கூட்டத்துல நீ எதுக்கு வந்து கஷ்டப்படணும்? நீ என்னோட மகாராணி. நீ நிம்மதியா வீட்டில தான் இருக்கணும். நீ ஏதாவது டிசைன் ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணு. இதை நான் பாத்துக்கிறேன். சரி சரி, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். மகா, நீ ஸ்வீட் சாப்பிடவே இல்லையே, இந்தா. தேங்க்ஸ் மகா.